ஹாய் காய்ஸ், வணக்கம் மக்களே. நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான பைக் வச்சுக்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் வச்சு தான் பார்க்க போகிறோம். கடைசி வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவரையும் நேசி ஒருவரையும் இருக்காதுங்கிற ஸ்லோகனோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா பைக் மெயின்டெனன்ஸை பற்றி தாங்க. நம்ம பைக்கை 2 இயர்ஸ் இல்லைனா 3 இயர்ஸ் கூட காசு எது வச்சோ இல்லை டியூவில் கூட வாங்கிடுவோம். ஆனால் அதோட மெயின்டெனன்ஸ் லைஃப் லாங் பண்ண வேண்டிய ஒன்று. இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக பார்க்கலாம். பைக் மெயின்டெனன்ஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாட்டர் வாஷ். வண்டி வாங்கின புதுசில் நம்ம எல்லாருமே 2 மாதத்துக்கு டெய்லியும் வண்டியை குளிப்பாட்டுவோம். அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டோம். சொல்லப்போனால் வண்டியை டெய்லியும் வாஷ் பண்ணுறதும் தப்பு, மாதக்கணக்காக வாஷ் பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு தாங்க. ஏன்னா டெய்லியும் வண்டியை வாஷ் பண்ணுறப்போ வண்டியோட எலக்ட்ரிக் சர்க்யூட், ஏர் ஃபில்டர், லைட் இதுக்குள்ளலாம் தண்ணி போய் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குங்க. அப்போ வண்டி மாதத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், வாரம் ஒரு தடவை வாஷ் பண்ணால் மட்டும் தண்ணி உள்ள போயிடாதான்னு. வாரம் ஒரு தடவை வாஷ் பண்ணலைன்னா டஸ்ட்டு வண்டியோட இன்ஜினுக்குள்ளே போயிடுங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிடுங்க. நம்ம வண்டியை வாஷ் பண்ணுறப்போ அப்போவே தெரிஞ்சிடும். ஆயில் லீக் ஆயிருந்தாலோ இல்லை வயர் டேமேஜ் ஆயிருந்தாலோ நமக்கு அப்போவே தெரிஞ்சிடும். ஸோ பெரிய ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே நம்ம வண்டியை சரி பண்ணிட முடியும். வண்டி மெயின்டெனன்ஸோட செகண்ட் மெயின் பார்க்க போகிறோங்க. ஏர் ப்ரெஷர் 10 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். பொதுவாக ஏர் ப்ரெஷர் எல்லா வகையான வண்டிக்கும் ரொம்ப முக்கியம். பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், சைக்கிளாக கூட இருக்கட்டும், அதுக்கு ஏர் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான ஏர் ப்ரெஷர் இருந்தால் தான் டயருக்கும் ரோடுக்கும் கிரிப் இருக்கும். ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் பிரேக் சரியாக ஒர்க் ஆகாது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வண்டியோட மைலேஜ் குறையும். ஒரு சில வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு மளிகை பொருள் வாங்கி போடுற மாதிரியோ டயருக்கு மொத்தமாக ஏர் ஃபில் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு டயருக்குமே ஏர் ப்ரெஷர் மாறுங்க. உங்கள் வண்டியோட கைட் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ஏர் ஃபில் பண்ணுங்கள். அப்படி உங்கள் வண்டியோட ஏர் ப்ரெஷர் தெரியலனா கமெண்ட்டில் உங்கள் வண்டியோட நேம், மாடல், இயர் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். பைக் மெயின்டெனன்ஸோட தேர்ட் பாயிண்ட் இன்ஜின் ஆயில். குறிப்பிட்ட காலத்தில் இன்ஜின் ஆயிலை கண்டிப்பாக மாற்றணுங்க. இன்ஜினை பாதுகாக்கிறதே இன்ஜின் ஆயில் தான். ஒவ்வொரு 2000 கிலோமீட்டருக்கும் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் அந்த ஆயிலோட பிராண்டை பொறுத்து கிலோமீட்டர்ஸ் கூடும் குறையும். உங்கள் வண்டியோட சிசியை பொறுத்து ஆயிலோட டென்சிட்டியை பொறுத்தும் மாறும். கரெக்டான டென்சிட்டி அளவை சூஸ் பண்ணுங்கள். ஆயிலை பற்றி டீட்டெயில்ஸ் என்னன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைக் மெயின்டெனன்ஸோட ஃபோர்த் பாயிண்ட் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர். எப்பப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஆயில் ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இன்ஜின்லேருந்து வர டஸ்ட் எல்லாம் ஆயில் ஃபில்டரில் தான் தங்கியிருக்கும். அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை ஏர் ஃபில்டரையும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏர் ஃபில்டரில் டஸ்ட் இருந்தால் ஸ்டார்டிங் டபுள் ரொம்ப இருக்கும். முடிஞ்சால் 10,000 அல்லது 15,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஏர் ஃபில்டரையும் ஆயில் ஃபில்டரையும் மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பைக் மெயின்டெனன்ஸோட 5th பாயிண்ட் பார்க்கிங். பொதுவாக நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ண இடம் கிடச்சா போதும் தான் நிப்பாட்டுவோம். அந்த இடம் வெயிலாக இருக்கா இல்லை நல்லா இருக்கான்னு பார்க்கவே மாட்டோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா ஓகே. ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வண்டி பார்க் பண்ணோம்னா நல்லா பார்த்து தான் பார்க் பண்ணணும். ஏன்னா வெயில ரொம்ப நேரம் வண்டி இருந்தால் வண்டியோட பெட்ரோல், ஆயில்லாம் எவார்பேட் ஆகிடுங்க. வண்டியோட பெயிண்ட் ரொம்பவே பாதிக்கும். வண்டி ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா வண்டியோட மெக்கானிக் சிஸ்டம் டேமேஜ் ஆகிடும். நம்ம இப்போ பைக் மெயின்டெனன்ஸ் பற்றி முக்கியமான 5 பாயிண்ட்ஸை பார்த்தோம். இவ்வளோதான் மெயின்டெனன்ஸ் நினைச்சாதீங்க, இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ இதே மாதிரி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.